ஒரு பொருளோட மதிப்பு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல கிடையாது. யாரோட கையில் இருக்கு அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நம்ம மதிப்பு இல்லாதவங்க கிடையாது. நமக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவங்க கையில் நம்ம இல்லை. அதுதான் உண்மை. ஒரு கவனிக்கப்படாத கல் என்னால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு நினச்சது. இந்த வழியாக வந்து ஆடு மேய்க்கும் சிறுவன் வழியில் இந்த கல் இடைஞ்சலா இருக்கு, இதனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை தூக்கி வீசி எறிகிறான். அந்த பக்கமாக வந்த சிற்பி அந்த கல்லை பார்க்குறாரு. அவர் கண்களில் அனுபவம், கைகளில் கலை. இந்த கல்லில் கொள்ளை அழகு மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை தன்னுடைய பைகளில் எடுத்து வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. அவர் அந்த கல்லை மெதுவாக செதுக்க தொடங்கினார். அந்த கல்லில் இருந்து அழகான விக்கிரகம் உருவாச்சு. நம்ம வைரமாகவே இருந்தாலும் தகுதி இல்லாதவங்க கையில் இருந்தோன்னா நம்ம வெறும் கூழாங்கல். நம்ம கூழாங்கல்லாவே இருந்தாலும் தகுதியானவங்க கையில் இருந்தால் நம்ம வைரக்கெல்லாம் மாற்றப்படுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிற்பி சிலையை அழகாக வடித்தார். கொஞ்ச நாளையில் அந்த சாதாரண கல் அழகான விக்கிரகமாக மாறி கோயிலில் கருவறையில் இருந்து எல்லாருமே தொழுகிற அளவுக்கு மாறுச்சு. அந்த சிலையை பார்த்தவங்க எல்லாம் எவ்வளவு அழகு, எத்தனை நேர்த்தி அப்படின்னு சொல்லி அதை பாராட்டினாங்க. நம்ம மதிப்பு தெரியாதவங்களிடம் இருந்தோன்னா நம்மளோட அடையாளத்தை முழுசாக அழித்து நம்ம யார் அப்படிங்கிறதையே மறக்க வச்சுருவாங்க. அதனால் சிந்திச்சு நம்ம இருக்கும் இடத்த தேர்ந்தெடுக்கணும்.